நான் போன வீடியோவில் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க 2 தொட்டியை பற்றி உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஆனால் இந்த டேங்க்கு காட்ட மிஸ் பண்ணிட்டேன். சிலருக்கு வந்து இந்த டேங்க் பார்க்க ஆர்வமாக இருக்கலாம். நீங்க பார்க்குறீங்க உள்ள ஒரு பீட்டா ஃபிஷ் இருக்குது. ஸோ இந்த அவுட்டோர் செட்டப் நான் பீட்டா ஃபிஷ்க்காக ஆரம்பித்த ஒரு செட்டப்பு. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சிலர் தெரியாமல் இருக்கலாம். இந்த தொட்டி ஆரம்பித்ததுலேருந்து நான் இதில் வந்து சாப்பாடு போட்டது கிடையாது. ஸோ இதுவும் ஒரு நோ ஃபீட் டேங்க் தான். அது நீங்கள் பார்க்குறீங்க அந்த பீட்டா ஃபிஷ் எவ்வளோ ஜாலியாக உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த வந்து எல்லா மீனும் தாங்குமானா தெரியாது. ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது பக்கத்தில். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு பல்லி வந்து ஒரு மீனை கடிச்சது, அப்புறம் ஒரு அணில் உள்ளே சேர்த்து, இந்த மாதிரி நிறைய விஷயம்னால எனக்கு மீன் அவுட் ஆயிருந்திருக்கு இதுலேயும். ஆனால் இந்த ஃபிஷ் வந்து எனக்கு ஆதி காலத்துலேருந்து, இந்த ஆரம்பித்த காலத்துலேருந்து இந்த ஃபீமேல் பீட்டா உள்ளே வந்து செம்ம ஜாலியாக தான் இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க, அது மாட்டு கொசு சாப்பிட்டுக்கிட்டு உள்ளே இருக்க மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு அது வந்து ஜாலியாக தான் இருக்குது. ஸோ மற்ற எதுவும் உள்ளே போய் அதை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு மேலே இந்த ஒரு வேலியை மட்டும் நான் போடுறேன். ஸோ இந்த தொட்டி மிஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு காட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, அதனால் உங்களுக்கு காட்டுறேன். இது வரைக்கும் பார்த்தமைக்கு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.